வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஆதவர்ஜுனா ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாரு, சேகர்பாபு அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஏன் சட்ட மேலே கை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எந்த விதமான அசுபாவிதமே ஏற்படாமல் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கோம் அப்படி சொல்ல முடியாது. நிச்சயமாக இவங்க வாக்கு சேகரிப்பு போயிருப்பாங்க, டிவிக்கே போயிருப்பாங்க. டிஎம்கே வழக்கமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குண்டர்களை ஏவி விட்டுருப்பாங்க. இது நடந்திருக்கும் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் இப்போ நான் நேற்று நைட்டு வந்து நியூஸ் சொல்லியிருந்தா கூட நம்ம சொல்லியிருக்க முடியாது. பிறகு 2 பேருமே நாடகம் ஆடுறாங்க, இது பக்கா நாடகம் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்க முடியும். நேற்று பண்ணியிருந்தா ஒரு ஆடியோ ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. தன்ராஜன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவர் திமுக தான், அவருமே கிட்டத்தட்ட ரவுண்டி சொல்கிறாங்க. அவர் சொல்லுவார் சேகர்பாபு ஃபோன் பட்டு, அண்ணா நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா பேசு அண்ணா இந்த மாதிரிலாம் சொல்ல இருக்காதுண்ணே, நீ சவுக்கு சங்கர் கிட்ட என்னென்ன பண்ணலாம் சொல்கிறோம் போய் சொல்லு. அப்போது இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்புலமாக திரு சேகர்பாபு தான் இருக்கிறார் என்பதை. ஆனா சேகர்பாபு சொல்லி இருக்காரு, இது வந்து மக்களுக்கும் டிவிக்கேக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை. மக்கள் யாரு? அந்த துறைமுகங்கிற தொகுதியில் எல்லாருமே பொதுமக்கள். அப்போ அவங்கலாம் திமுக சார்ந்தவங்க யாருமே கிடையாதா? அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் தான், அந்த மக்களுக்கும் டிவிக்கேக்கும் நடுவுல தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. இதுல சேகர்பாபு அவருடைய பேர் வந்து ஏன் அடிபடுது? சம்பந்தமே இல்லாம அடிபடுமா? அவர் அப்படிதான் ஆதவர்ஜுனா சொல்றாரு, வெளிப்படையா ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் சொல்றாங்க, சேகர்பாபு தான் ரவுடிகளை இறக்கி அடிச்சாரு, ரவுடிகளையும் அடியாட்களையும் இறக்கியது சேகர்பாபு தான் என்று ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமார் சொல்றாங்க. அது பொய்ன்னு சொன்னா திரு ஆதவர்ஜுனா மீதும் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீதும் மதிப்பிற்குரிய அமைச்சர் சேகர்பாபு புகார் கொடுங்க. நான் ஒரு அமைச்சர், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், என் பேரை ரவுடி சொல்லிட்டு கலங்கப்படுத்துறாங்க, அதனால வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு திரு சேகர்பாபு போய் புகார் கொடுக்கணும். விஜய் அவர்கள் இந்நேரத்துக்கு போயிருக்கணும், அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துருக்கணும். உண்மையாகவே உங்க தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க போய் பார்க்கணும். இதுதானே ஒரு ஆறுதல். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு போயிருக்காரு. அப்போ அவரை மக்கள் வந்து தனக்கான தலைவராக பார்ப்பாங்களா, இல்லை தான் கட்சிக்காரனே வந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போகாத விஜய தலைவராக பார்ப்பாங்களா? யாரை பார்ப்பாங்க மக்கள்? அது இருக்கு இல்லையா, அது விஷயம் புரிஞ்சுக்கணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் வந்து வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்மா. நேற்று நைட்டு வந்து டிவிக்கே வந்து டிஎம்கே வந்து ஆட்களை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி துறைமுக தொகுதியில் வந்து வாக்கு சேமிப்புக்கு போயிருக்க இடத்துல வந்து இப்படி தாக்கியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் எப்படின்னா டிஎம்கேவை வந்து டிவிக்கே தாக்கின மாதிரிக்கு 4 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, பைட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியும். அதாவது நேற்று நடந்தது நமக்கு உண்மைன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு கேட்டால் பொதுவாகவே வந்து ஒரு ஆளுங்கட்சி, அதுவும் திமுக போன்ற ஆளுங்கட்சிலாம் இருக்கும் பொழுது என்னவா நடக்கும், துறைமுகம் தொகுதியில் என்னவா நடக்கும், அங்கே யார் ரூல் பண்ணுறாங்க, யார் லீட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஆதவர்ஜுனா ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாரு, சேகர்பாபு அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஏன் சட்ட மேலே கை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எந்த விதமான அசுபாவிதமே ஏற்படாமல் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கோம் அப்படி சொல்ல முடியாது. நிச்சயமாக இவங்க வாக்கு சேகரிப்பு போயிருப்பாங்க, டிவிக்கே போயிருப்பாங்க. டிஎம்கே வழக்கமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குண்டர்களை ஏவி விட்டுருப்பாங்க. இது நடந்திருக்கும் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் இப்போ நான் நேற்று நைட்டு வந்து நியூஸ் சொல்லியிருந்தா கூட நம்ம சொல்லியிருக்க முடியாது. பிறகு 2 பேருமே நாடகம் ஆடுறாங்க, இது பக்கா நாடகம் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்க முடியும். நேற்று பண்ணியிருந்தா அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. இந்த விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்தீங்கன்னா செந்தில்வேல் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், திமுகவினுடைய அண்டான்னு அவர் தான் சொல்லுவார், நான் சொல்ல வர திமுகவினுடைய அண்டா என்று அழைக்கப்படக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். எனக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் பேசும்போது என்னால் என்னை வந்து நான் பேசும்போது இடியாப்போம் அப்படின்னு கத்துறானுங்க, நான் பேசும்போது பேடிஎம் சொல்லிட்டு கத்தி என்னை அவர் அவமானப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவி சேனல் வெளியே ஏறி வந்து அவர் உடனே இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுனால இங்கிருந்த உடன்பிறவுகள்லாம் பார்த்துட்டாங்க. உடனே அண்ணன் சேகர்பாபுடைய விசுவாசிகள் வந்து என்னை எல்லாம் காப்பாற்ற வந்தார்கள் சொல்லிட்டு செந்தில்வேலு சொன்னார், சேகர்பாபு தான் எனக்கான ஆட்களை வந்து பாதுகாப்புக்காக அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு சுற்றி ஒன்று தெரியுதா, திரு சேகர்பாபு அவர்கள் எப்படி அரசியல்வாதிகள், நான் சொல்றது தமிழ்நாட்டினுடைய மற்ற அரசியல்வாதிகள் என்னவா பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, திமுக எதனா ஒரு பிரச்சனை சேகர்பாபு தான் ஆள் அனுப்புவார் அப்படின்றது பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஆடியோ ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. தன்ராஜன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவர் திமுக தான், அவருமே கிட்டத்தட்ட ரவுண்டி சொல்றாங்க. அவர் சொல்லுவார் சேகர்பாபு ஃபோன் பட்டு, அண்ணா நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா பேசு அண்ணா இந்த மாதிரிலாம் சொல்ல இருக்காதுண்ணே, நீ சவுக்கு சங்கர் கிட்ட என்னென்ன பண்ணலாம் சொல்கிறோம் போய் சொல்லு. அப்போது
இங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்புலமாக திரு சேகர் பாபு தான் இருக்கிறார் என்பதை. ஆனா சேகர் பாபு சொல்லி இருக்காரு, இது வந்து மக்களுக்கும் டிவிகேக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை மக்கள் தான். யாரு? மக்கள் யாரு? அந்த துறைமுகங்கிற தொகுதியில் எல்லாருமே பொதுமக்கள். அப்போ அவங்கலாம் திமுக சார்ந்தவங்க யாருமே கிடையாதா? அவங்க அப்படிதான் சொல்லிருக்காங்க. அந்த மக்கள் தான், அந்த மக்களுக்கும் டிவிகேக்கும் நடுவுல தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. இதுல வந்து டிஎம்கே உள்ள வரவே இல்ல. சேகர் பாபு அவருடைய பேர் வந்து ஏன் அடிபடுது? சம்பந்தமே இல்லாம அடிபடுமா? அவர் அப்படிதான் ஆதவர்ஜனா சொல்றாரு, வெளிப்படையா ஆதவர்ஜனா நிர்மல்குமார் சொல்றாங்க, சேகர் பாபு தான் ரவுடிகளை இறக்கி அடிச்சாரு, ரவுடிகளையும் அடியாட்களையும் இறக்கியது சேகர் பாபு தான் என்று ஆதவர்ஜனாவும் நிர்மல்குமார் சொல்றாங்க. அது பொய்ன்னு சொன்னா திரு ஆதவர்ஜனா மீதும் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீதும் மதிப்பிற்குரிய அமைச்சர் சேகர் பாபு புகார் கொடுங்க. நான் ஒரு அமைச்சர், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், என் பேரை ரவுடி சொல்லிட்டு கலங்கப்படுத்துறாங்க, அதனால வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு திரு சேகர் பாபு போய் புகார் கொடுக்கணும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுவும் அமைச்சரை பார்த்து ஒருத்தர் ரோட்ல போற போய் நீ ரவுடி அப்படி சொல்ல முடியுமா? அது சொன்னா உங்களுடைய மாண்பு என்ன ஆகும்? ஏன் இவர் சொல்ல மாட்டாரு? அப்ப உண்மையாவே அங்க நடந்த பிரச்சனைக்கு நீங்க பின்புலமா இருக்கீங்களான்ற கேள்வி வராதா? வெளிப்படையா சொல்றாரு ஆதவர்ஜனா, சேகர் பாபு தைரியமா தான் என் சட்டமன்ற கை வைக்க சொல்லுவாங்க, போய் வைங்க பார்க்கலாம். விமர்சனன்றது வேற. விமர்சனத்துக்கும் ரவுடி பொறுக்கி அப்புறம் இந்த பெண்களை வச்சு இழிவுபடுத்துறதெல்லாம் வந்து அவதூறு. அந்த அவதூறு வழக்கை வந்து நீ ஆதவர்ஜனா அவர்கள் மீதும் நிர்மல்குமார் அவர்கள் மீதும் திரு சேகர் பாபு போடுவாரா? போட மாட்டார். அப்போ இங்க நடக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன உங்களுக்கு பின்புலம் இருக்கு அப்படின்றத விளக்குங்க. பொதுமக்களுக்கும் டிவிகேவுக்கும் சண்டை, இதை நம்புவாங்களா யாராவது? இப்போ டிவிகே எல்லாம் பொதுமக்கள் வரமாட்டாங்களா? உள்ளபடியே வந்து நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன், சம்திங் சேலமா நாமக்கல்லான்னு தெரியல, ஒரு திமுக கவுன்சிலரு நம்ம இடத்துல தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, குப்பைகளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டு அந்த விசில் அடிச்சுட்டு வந்து வாங்குவாங்க தெரியுமா? ஒரு தூய்மை பணியாளர் விசில் அடிக்கிறதுக்காக அதை பிடிங்கி வச்சுட்டு இனிமேல் விசில் அடிக்கக்கூடாது, இந்த இதை அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஏதோ சம்திங் ஒன்று கொடுக்குறாரு. என்னடா பண்றீங்க நீங்க? எவ்வளோ ஒரு அராஜகம் இது. அப்போ நீங்க வந்து நாளைக்கு கண்ட்ராக்டர்லாம் வந்துட்டு பஸ்ல விசில் அடிப்பாங்க சொல்லிட்டு அடிப்பாங்க ஒன்று, சரிங்களா? ஹாரன் வந்து இருக்கும். இந்த நீங்க ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா பான்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, சைக்கிள் எல்லாம் வந்து இருக்கும் அந்த ஹாரன். அப்ப நாளைக்கு எல்லா கண்டக்டர் கொடுத்துடலாம் விசிலுக்கு பதில். விஜய் அவர்களுடைய அரசியலை பார்த்தும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்தும் திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமானது என்னன்னா துறைமுகம் தொகுதி. இன்னைக்கு துறைமுகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், திரு சேகர் பாபு அவர்கள் எல்லா விவகாரத்திலுமே ஒரு பேர் அடிப்படுது. இவருடைய பேர் அடிப்படாத துறையே கிடையாது. சென்னையில எந்த லேண்டும் வந்து இவர் மனசு வைக்காம கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு குற்றம் எழுப்புறாங்க. அவங்க மேல எடுத்த நடவடிக்கை என்ன? திரு சவுக்கு சங்கர் தொடர்ந்து சேகர் பாபு அவர்களை கார்னர் பண்ணிட்டே இருந்தார், செல்லு பிறந்தவர்களை கார்னர் பண்ணிட்டே இருந்தார். சவுக்கு சங்கரோட வீட்டில் போயிட்டு கழிவுகளை கொட்டியது செல்லு பிறந்தவங்க தான் சொல்லிட்டு சேகர் பாபு கார்னர் பண்ணி சொல்றாரு. செல்லு பிறந்தவர்களுக்கு இந்த ஆட்கள் எல்லாம் அனுப்புவது யாரான்னா சேகர் பாபுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் மீறி நீங்க அமிச்ச ஒரு ஆளே தன்ராஜே வந்து நீங்க தான் அமிச்சிங்க, சேகர் பாபு அவர்கள் தான் எங்களை அமிச்சாரு, நீங்க தானே அமிச்சிங்க, இப்போ நான் வந்து எல்லா மீடியாவில் சொல்லவா சொல்லிட்டு பேசினாரு. அந்த நபர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல. அப்போ தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்குள் வரக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மையை இது வரைக்கும் பேசல? உள்ளபடியே வந்து ஒரு சண்டை நடந்துருக்குமா? சண்டை நடக்காமலாம் கிடையாது. ஆனா கர்ப்பிணி பெண்ணை எட்டி ஒதைக்கக்கூடிய அளவுக்கு யாரும் மனிதர்கள் மிருகங்களாக இருக்க மாட்டாங்க. நான் அதை நான் ஏத்துக்கல, சரிங்களா? அந்த நிலைமைக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கொடூரமானவர்கள்லாம் மனிதர்கள் இல்லை. நான் தமிழர்கள் மட்டும் சொல்ல மனிதர்கள் இல்லை. ஆனா ஒரு சண்டை நடந்திருக்கு. இவங்க தான் வாக்கு சேகரிக்க போயிருக்காங்க, இவங்க தான் அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அப்போ இவ்வளோ இருக்கும் பொழுது ஏன் இப்படி பண்றாங்க? இன்னைக்கு திமுகவை ஏற்பாட்டின் பேரில் நான் பகிரங்கமா சொல்றேன், டிவிகே எங்களை தாக்கி விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக எனக்கு அதை பார்த்தா ஒரு உண்மைன்னு தெரியல. அது அஃப்கோர்ஸ் ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கு, எனக்கு உண்மைன்னு தெரியவே இல்லை. ஒரு அம்மாவை மாரல் அடிச்சுன்னு சொல்றாங்க, இன்னொரு அம்மா வயிற்று அடிச்சு சொல்றாங்க, நாங்கள் தனியாகிறப்ப உள்ள வந்துட்டு எனக்கு எப்படி ஒருத்தன் பொது வெளியில வந்து ரொம்ப அத்துமீற முடியும்னு எனக்கு புரியல. நேற்று நைட்டே வந்து திமுகவை சார்ந்தவர்களோ இல்லை இன்னைக்கு வந்து டிவிக்கு எங்களை அடிச்சுட்டாங்கன்னு பேட்டி கொடுக்குறவர்களோ இப்படி ஒரு வாதங்களை முன் வச்சிருந்தா 2 பேர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். நேற்று வரைக்கும் இந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிர்மல்குமாரோ ஆதவர்ஜனாவோ இல்லை ராஜ்மோகன் போன்றவர்களோ வரும்பொழுதோ திமுக சார்ந்த ஒத்து கூட பேசல, எந்த இஷ்யூமே தெரியல. இன்னைக்கு காலையில் தான் வந்து பைட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா அதாவது
போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க, நம்ம கவுண்டர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் என் மேலே ஒரு வழக்கு கொடுக்குறீங்கன்னா நான் உங்கள் மேலே வழக்கு கொடுப்பேன், என்னை நீயும் அடிச்ச அப்படி சொல்லிட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்துருக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்தா இது ஒரு கவுண்டர் மாதிரி தான் இருக்கு. நேத்து கொடுத்த அந்த பைட்டை மொழுகுற மாதிரி தான் இன்னைக்கு காலையில டிஎம்கே கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி வெளிப்படையா தெரியுது. டிவிகேவை சார்ந்தவங்க டிஎம்கேவெல்லாம் அந்த அமைச்சர் சேகர் பாபு ரவுடிகள் அமைச்சார், அடியார்கள் அமைச்சாருன்றத அப்படிதான் சொல்லி பரப்பிட்டாங்க. அதனால வந்து நம்ம இன்னைக்கு ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்போம், எங்களை அடிச்சிட்டாங்க எங்களை மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுப்போன்றதா இவங்க பண்ணிருக்கக்கூடியது. இது ஒரு பக்கா நாடகம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பக்கா நாடகம் இது. நமக்கு திமுக வந்து அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கும் வரை மற்ற கட்சி எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படுது. நாங்கள் நம்மளையும் போனால் இப்படி தான் அடிப்பாங்களோ இப்படி தான் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு. இது ஒரு தவறான ஒரு முன்னோடி. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்களை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? நான் என்ன சொல்கிறேன், விஜய் என்ன ஆளுங்கட்சியா, விஜய் என்ன எதிர்கட்சியா? இல்லை விஜய்கிட்ட 30 எம்எல்ஏ இருக்கு, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அவர் அரசியல் 0ல் வந்து இருக்காரு. அவரை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா டிவிகே பார்த்து டிஎம்கே பயப்படுற மாதிரி தான் சில விஷயங்கள். திமுக பயப்படல, நடுக்கிட்டு இருக்கு. உண்மையாவே விஜய் அவர்களை பார்த்து திமுக நடுக்குதுதான். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஆச்சரியம்னு சொல்றதா அதை நம்ம வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆதவர்ஜுனா ரொம்ப தில்லா சொல்றாரு, என்னன்னு சேகர் பாபு அவர்களுக்கு தைரியம் இருந்தா என் சட்ட மேல கை வைங்க. நிர்மல்குமார் சொல்றாரு, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சேகர் பாபு தான், அவர் தான் ரவுடிங் அமைச்சாரு, இவங்க தான் அடியார்கள் அமைச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம நடிகர் திலகமா, நம்ம தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. எனக்கு அதை படிக்கும் பொழுது என்னடா இது, ஒரு 3ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டே இல்லை. எங்களை அடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, யார் பண்ணா, யாரோட தூண்டுதல்ல பண்ணா, ஏன் சொல்ல முடியல உங்களால? அப்போ திரு நிர்மல்குமார் அவர்களும் திரு ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லக்கூடிய தைரியம் கூட திரு விஜய் அவர்களுக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? விஜய் அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணோம். இப்போ அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் அடிபட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஏன் விஜய் நேரில் போய் பார்க்கல? எப்போ போவார் விஜய்? யாருக்கு தான் போவார் விஜய்? அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கும் போக மாட்டீங்க. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கே போகல, இதுக்கு போவாரா? அதுதான் உலகத்திலே வந்து எழவு வீடு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து வீட்டுக்கு வர சொல்லி விசாரிக்கக்கூடிய ஒருத்தர் இவர் தான். இப்போ விஜய் அவர்கள் இந்நேரத்துக்கு போயிருக்கணுங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துருக்கணும். உண்மையாகவே உங்க தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க போய் பார்க்கணும். இதுதானே ஒரு ஆறுதல். தன் தலைவன் தனக்காக வந்தான்றதை விட பெரிய ஆறுதல் இருக்குமா? இதே மாதிரி நாம் தமிழ் கட்சியோ விசிகாவோ பாமகவோ கம்யூனிஸ்டோ யார் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே அந்த கட்சியின் தலைவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருப்பாங்க, பகிரங்கமா பிரஸ் சந்திச்சிருப்பாங்க. பாருங்க, விஜய் அவர்களுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு வருமா? நான் என்ன சொல்றேன், கரூர் இஷ்யூவே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னா அன்னைக்கே பிரஸ் சந்திச்சிருக்கணும். பாருங்க, நான் வந்தேன், இப்படி நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், நீங்க சொல்றீங்களா செந்தில் பாலாஜி சொல்லிருக்கணும், சொல்லலையே. இன்னைக்கு ஒரு ஜனநாயக உரிமை, வாக்கு கேட்பது என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை திமுக வந்து மீறி இருக்கிறது, அராஜகம் செய்திருக்கிறது என்று சொன்னால் விஜய் அவர்கள் வெளிப்படையா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும், அவர் வந்து போய் பார்க்கல. அப்போ பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க மாட்டீங்க. அவங்க உங்க கட்சிக்காரங்க தான், உங்க சட்டத்துக்கு தான் ஓட்டு வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ பண்ணி ஒரு புறம் விஜய் வந்து பார்க்க மாட்டாருன்னா இது நமக்கு இதை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஆனா எந்த இடத்துலயுமே விஜய் வந்து களத்துல எப்பவுமே நிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து கொஞ்ச நாள்ல அவர் என்ன சொல்லுவாங்க, எங்க தலைவர் வந்தா கூட்டம் வந்து எல்லா தலைவரும் தான் கூட்டம் வரும். அப்ப நாளைக்கு ஆட்சி அரியசனத்துல உட்கார்ந்து பிறகு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எங்கேயுமே வரமாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து நீங்க ஆன்லைன்ல இருந்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. எங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு போயிருக்காரு. அப்ப அவரை மக்கள் வந்து தனக்கான தலைவரா பார்ப்பாங்களா, இல்ல தான் கட்சிக்காரனே வந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போகாத விஜய தலைவரா பார்ப்பாங்களா? யாரை பார்ப்பாங்க மக்கள்? அது இருக்கு இல்லையா, அது விஜய் புரிஞ்சுக்கணும். சீமான் போன்றவர்கள் வந்து என்னை கைது செய்யப்படுற, கைது செய், என் மக்களுக்காக வந்திருக்கேன் நான், கைது செய்யன்னு சொல்றாரு. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உங்க கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கான், மருத்துவமனையில் இருக்கான், நீங்க வந்து சும்மா அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு அந்த அறிக்கையுமே பார்த்தீங்கன்னா யாரு காரணம் என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை, ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி இருக்கு. நிர்மல்குமார் ஆதவர்ஜுனா போனவர்கள் பேசக்கூடிய தைரியம் கொடுத்து விஜய் அவர்களுக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே வந்து ஜனநாயக உரிமை இருந்தது கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்கே கிடையாது. அப்படின்றப்ப விஜய் சும்மா விட்டுருவாங்களா? விஜய் அவர்கள் தாங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை பார்த்து அதிமுக பயப்படல, விசிகா பயப்படல, நாம் தமிழ் பயப்படல. ஏன்னு கேட்டால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தமிழர் ஓட்டோ விசிகா ஓட்டோ டிவிக்கு போகிறது கிடையாது. திமுகவுடைய வெறுப்பு ஓட்டு தான் போகுது விஜய் அவர்களுக்கு. அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம மகனுக்கு போட்டியாக வந்துடுவார் யாரு, உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக விஜய் வந்துடுவார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ரெண்டாவது,
நீங்கள் கம்பேரிட்டிவ்லி உதயநிதியா விஜயான்னு கேட்டால் அந்த மாஸ் பாப்புலாரிட்டி எல்லாமே விஜய்க்கு தான் இருக்கு. விஜய்க்கு தான் இருக்கு. விஜய்ன்னு சொன்னால் யாரும் விஜய் யாரும் போய் கேட்க போகிறது கிடையாது. அப்போது விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த கரிஸ்மாட்டிக் வந்து திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்ச விஜய் தன் சொந்த கட்சிக்காரன் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தவிர போய் பார்க்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு மனநிலை, ஏன் இப்படி ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறீங்க? எப்போ தான் நீங்கள் வெளியே வருவீங்க, எப்போ தான் நீங்கள் பேசுவீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்கள் கட்சிக்காரனும் மேலே கோபமாக இருப்பான். என்னடா நம்மளை திமுக நீங்கள் சொல்கிறீங்களா திமுக தான் வச்சாங்க, சேகர்பாபுடைய அடியாட்கள் தான் வச்சாங்கன்னா அடிப்பட்ட போய் பார்க்கணும் இல்லையா? அடிப்படையில் அதுவே நீங்கள் பார்க்காம அப்புறம் வெறுமனையாக நீங்கள் வந்து சும்மா ஒரு கண்துடைப்புக்காக ஒரு ட்வீட் பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி வந்து சரிப்படி வரும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விஷயமே வந்து எது உண்மை அப்படின்றது நைட் நான் பார்த்த வரைக்குமே வந்து திமுகவை சார்ந்தவர்களோ அல்ல இவங்க சொல்கிற மாதிரி அது இவர் அனுப்பினாலோ அவர் அனுப்பினாலோ டிவிகே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள், அது உண்மைதான். அதுக்காக இன்னைக்கு ஒரு கவுண்ட்ரு அல்ல வந்து நம்ம பண்ணிட்டாங்க அவங்க மேலே நம்ம ஒரு அபாண்டப்படி ஏற்படுத்துறதுக்காக ஒரு திட்டமிட்ட நாடகத்தை திமுகவுடைய ஏற்பாட்டின்படி இன்றைக்கு செய்து கொண்டிருக்காங்கன்றது தான் நான் நிறைவாக சொல்லக்கூடியது.